கர்த்தர் நல்லவர். அநேக நாட்களுக்கு பின்பு யாவரை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருந்தார். சரி, இது என்ன சொல்வது, இந்த லாக்டவுன் பீரியட் எல்லாம் எப்படியாக உங்கள் நேரம் போச்சு? அது ரொம்ப முக்கியம். எப்படி போச்சு? கலக்கத்தோடு போச்சா அல்லது கர்த்தர் சமாதானமாக கடந்து போனது? ஆமென் ஆமென். விசேஷமாக நான் சொல்ல நினைச்சேன்னா, சபையார் ஒருவராகிலும் பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆமென். கடந்த வருஷத்துல எல்லாரும் பாதிக்கப்பட்டோம். ஆனால் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. ஒருவருக்கும் ஜீவ நஷ்டம் ஆகாதபடி காத்துக்கொண்ட கர்த்தர் எல்லா மரணத்துக்கு ஏதுவாய் கடந்து போன நாட்கள் உண்டு. ஆமாம், இன்றைக்கு நான் இருக்கிறதே ஒரு பெரிய சாட்சி. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஆமாம், இந்த நாட்களில் போன வருஷம் பார்க்கும்போது 28ஆம் தேதி பாசிட்டிவ், 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லிட்டு 1ஆம் தேதி வரும்பொழுது ஜீவன சுகத்தை கொடுத்தார். ஆனால் அதுக்குள்ளே கடந்து போன காரியங்கள் இப்போ அவங்களாம் அப்போ நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் கடந்து போன காரியம் என்னச்சுன்னா மரணத்தினுடைய விளிம்பில் இருந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அற்புதம் செய்தார். ஆமென். ஆகையினால இந்த நான் வரும்போது நன்றி சொன்னேன். இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு நிறைவு வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஜீவனை கொடுத்தார். ஆகினால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நான் ஓடுவதற்கு நான் பண்ணிட்டேன். அதே போல் அநேக நபர்கள் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் சுகம் கொடுத்து ஜீவனை கொடுத்தார். இந்த வரை என்னன்னா ஒருத்தரையும் தொடாதபடி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பாதுகாத்து கொண்டு வீட்டு கூட ஆவாதம் கூட அது வராதபடி. அதே போல் நான் போய் இப்போ நான் நடத்துகிற சபையிலும் நான் ஜெபித்த காரியத்தை தான் ஆண்டவரை ஒரு மரணமும் வரக்கூடாது. ஆமாம், ஏன்னா நான் போய் நிற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஜெபம் பண்ணேன். அநேக அதே மாதிரி 2-3 பேர் மரணத்தின் ஏதுவான காரியங்கள் கடந்து போன வயசானவங்க. ஆனால் ஆண்டவர் பூர்ண சுகத்தை கொடுத்து ஒரு மரணம் வராதபடி பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொன்னால் ஜீவன் அதிபதி நம்மோடு இருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் ஆசீர்வாதம். இதுதான் நம்மளுடைய நம்ம அடுத்தவங்களை பற்றி நம்ம யார்? நம்ம ஆசீர்வாதம். ஆகையால் நம்ம எங்கே போனாலும் அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். அது எப்பவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எதை கை வச்சாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்கள் நிமித்தம் அந்த வீடு, அந்த மனுஷன், அந்த காரியம் ஆஸ்வதிக்கப்படணும். பிகாஸ் தட் இஸ் அவர் பிளெஸிங். இது நம்மளுடைய உரிமை. இது அவங்கள பற்றி இல்லை. அவங்க ஒரு அக்னாலஜ் பண்ணலாம், அக்னாலஜ் பண்ணாமல் போகலாம். ஆனால் நமக்கு தெரியணும், நான் எங்கே போனாலும் ஆசீர்வாதம் இருக்கும். என் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசேப்பின் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிச்சார். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதிச்சார். யோசேப்பின் நிமித்தம் உலகம் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதனால கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 102ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 102ஆம் சங்கீதத்தை சரிங்களா? முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப ஆரம்பிக்கும் போது சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க சொல்றான், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த 2 காரியங்கள் மிக மிக கிறிஸ்துவ வாழ்க்கையில் முக்கியமானது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஞாபகத்துக் கொள்ளுங்க. எப்படின்னா, ஆண்டவர் அடிச்சுடுவாரு, ஆண்டவர் நம்மளை ஒன்றாம் பண்ணிடுவாரு, கர்த்தர் ஆஸ்வதிக்காம போயிடுவாரு, கர்த்தர் நம்ம அப்படி பண்ணிடுவார், இப்படி. அந்த பயம் இல்லை ஆண்டவர் பேசுகிறது. என்ன பயம்னா, கர்த்தருடைய பரிசுத்தமும் உண்மையும் உத்தமத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் அவருக்கு மேல் பயப்படுற பயம் சொன்னா, அவர் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசை அங்கே கொண்டு வந்துடக்கூடாது. இந்த ஃபியர் எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்க அப்பா மனசு நோக்கிடக்கூடாது. இந்த பயம், எங்க அப்பா ஒரு நாள் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, எங்க அப்பாவுக்கு நாம ஒரு நாள் என்னால் தூஷிக்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த ஃபியர் தான் இருக்கணும். ஏன் சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞாபகம், கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது அவர் பரிசுத்த 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 அலங்காரத்தோட நான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்ப கர்த்தருக்கு நான் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு அவர் பரிசுத்த, அவர் தொழுது கொள்ளணும்னா நானும் பரிசுத்தமா இருக்கணும். எங்க அப்பா முன்னாடி போனா ஏன்னா எங்க அப்பா கிட்ட போகணும் போது எங்க அப்பா எப்படி இருக்குன்னு அவர் சந்தோஷப்படணும், எங்க அப்பா பிரியப்படணும். This is the fear God wants. Amen. இப்படிப்பட்ட பயத்தை ஆண்டவர் விரும்புறாரு. தவிர அவர் அடிச்சிடுவாரு, நொறுக்கிடுவாரு, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. இந்த பயத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல.
இது பிசாசு எதிர்பார்க்கிற காரியம். ஆனா ஆண்டவர் பயம். ஏன் இந்த பயம் சொன்னா, இந்த பயம் எங்க இருக்கிறதோ என்ன நடக்கும்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசுவாங்க, அது கர்த்தர் கூர்ந்து கவனிப்பார். அப்புறம் என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? அவங்க கூடி வரும்போதெல்லாம் ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் இது செஞ்சாரு, இந்த மாதிரி போனேன், ஆனால் இந்த ஆண்டவர் கைவிடல, இப்படிலாம் வந்துச்சு, கர்த்தரை விட்டு நான் போயிருக்கணும், ஆனால் அவர் விடல. இந்த மாதிரி வந்து அப்ப நீங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்போம். எதை பேசுவோம்? அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். We'll only talk about that. ஏன்னா அதை தவிர்த்து நமக்கு வேற பேச இருக்காது. வீணான காரியங்கள் பேசும்போது பயம் வந்துடும். இது அப்பாவுக்கு பிரியமா இருக்குமா? இந்த காரியத்தை செய்யும் பொழுது இது அப்பாவுக்கு பிரியமா இருக்குமா? உங்களை அறியாமே வரும், உங்களுக்குள்ள இது இருக்கும். அதனாலதான் வந்து வசனம் உள்ள போக போக, அது உங்கள் இருதயத்தில் போக போக என்ன தெரியுமா, ஒவ்வொரு காரியம் பயம் வரும். தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள வரும்பொழுது உங்களை அறியாம ஒரு பயம் வரும். என்ன பயம் தெரியுமா? இது சரியில்லை, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் அங்கே இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை அறியாம உங்களுக்குள்ள வரும். ஏன் அந்த பயம்? என்ன பயம்னா, எங்க அப்பா கோச்சுக்குவாரு, எங்க அப்பா இதுதான் அந்த பயம். இந்த பயத்துல தான் ஆண்டவர் வளர விரும்புகிறாரு. அவர் நொறுக்குவார், அடிக்குவார். அந்த பயம் போனீங்கன்னா என்ன தெரியுமா, பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், பார்க்காட்டி ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நான் கண்ட காரியம், யாரெல்லாம் கர்த்தருக்கு எப்படி சொன்னா, மனுஷருக்கும் கர்த்தருக்கும் பயந்தார்கள் அப்படின்னா, கர்த்தர் அடிப்பா இல்லை மனுஷர் வந்து அசிங்கமா பேசிடுவாங்க பயந்தவங்க எல்லாம் மாய்மால வாழ்க்கை தான் வாழ்ந்தார்களே தவிர உண்மையான ஆராதனையில காணப்படவில்லை. மாய்மால வாழ்க்கையை ஆண்டுக்குள் அருவருப்பு ரொம்ப முக்கியம். அதனால எப்பொழுதுமே அந்த காரியம் என்னச்சுன்னா, என் கர்த்தர் மகிமைப்படணும், என் தேவன் உயர்த்தப்படணும். நான் தனியா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, என் எண்ணங்களிலும் சரி, என் வார்த்தையிலும் சரி, என் செய்கையிலும் சரி, கர்த்தர் உயர்த்தப்படுகிறாரா? This should be of fear. ஆமென். ஒரு பேசுறோம், ஒருத்தர் சம்பாதிக்கிறோம், பேசிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அந்த பேச்சுல ஏதாவது ஒரு காரியம் வந்துருமா? ஏன்னா வேதம் சொல்லுது, அதிக பேச்சு இருந்துச்சு அந்த இடத்துல இருக்கும், பாவம் இல்லாமல் போகும். What am I talking? வரும், கூடி வரும். திடீர்னு யாராச்சும் பற்றி பேசுறாங்க, உடனே என்ன பண்ண பேசும்போது நமக்குள்ள ஒரு பயம் வருதா? நம்ம ஏன் இது நமக்கு அவசியம் இல்லையே, நம்ம அது குறித்து பேசக்கூடாது, பேசுறோமா? பயம் வருதா பாருங்க. இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே துன்மார்க்க வழியில் இருக்க மாட்டீங்க, பரிசுத்த வழியில் இருப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க எப்பொழுதும் தேவனை நோக்கி இருப்பீங்களே தவிர வீணானவைகள் உங்க கண்களை போட மாட்டீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஆண்டவர் அவர் சொல்றாரு, blessed is the man of fear. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குன்னு அந்த பயம். அப்ப என்ன ஆகும்னா, எப்பொழுதுமே நமக்கு மைண்ட்ல என்ன இருக்கும், ஆண்டவர் குறித்தே இருக்கும். யூ பிகம் காட் கான்சியஸ். எதை செஞ்சாலும் என்ன வரும்னு சொன்னா, அப்பாவுக்கு பிடிக்குமா, இது சரிதானா, ஆண்டவருக்கு இது விருப்பம் இருக்குமா, உங்களை அறியாமே வரும். ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவீங்களா, ஏதாச்சும் பேசின உடனே ஆண்டவரே அதாவது தப்பு பண்ணா நீங்களே சொல்லுவீங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. புரியுது உங்களுக்கு? நீங்களே. அப்ப என்ன அர்த்தம்? There's a fear in you, the fear of the Lord. Amen. Praise the Lord. அப்ப ஆண்டவர் விரும்புறார். அடுத்து சொல்றாங்க, who delight. வாசிங்க 1வது வசனம். அவர் சன்னதி பூமியில் இல்ல 1ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். நல்லா பாத்துங்க. ரெண்டாவது, அவருடைய கட்டளைகள், அவருடைய வசனத்தில், His commandments, வசனத்தில் மிகவும் பிரியம். என்னன்னு சொன்னா, எனக்கு பிரியமானதை எடுத்துக்கொள்றது இல்லை. எனக்கு பிரியமான செய்யும் போது ஆண்டவரே வந்து எனக்கு செய்யுங்கன்னு சொல்றது இல்லை. அவருடைய கட்டளை இப்ப வாசிச்சீங்க, வசனம் எல்லாம் சொன்னீங்க. இப்ப இந்த வசனம் சொல்றீங்க, இந்த வசனத்தை என்ன ஆகும்னா பிரியமாகணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. வசனத்தை தான் இப்ப என்ன பண்ணோம், ஞாபகப்படுத்தணும், சொன்னோம். இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி என்ன தெரியுமா, இந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாற்றணும். என்ன வசனம் சொல்றோமோ அந்த வசனம் வாழ்க்கையா மாறணும். அப்ப என்ன பண்றோம், அந்த வசனத்தின் மேல் பிரியமாகும். நிறைய பிரியம். அப்ப பிரியமாகும் போது வசனத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, வசனம் எங்கே இருக்கிறதோ அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் ஞானவானா மாறுவான். இன்னைக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு சொல்லும் போது அவன் தமிழெல்லாம் மாறிடுச்சான். அவன் பேசுது பேர பார்த்துச்சு ரூபன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வார்த்தையை மாறிடுச்சு. இந்த வசனம் நீங்க இல்ல, வார்த்தைக்குள்ள போக 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 உங்கள் அறியாம உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். சத்தியம் உள்ள போக போக ஒரு அருமையான இது வாலிப பையன் நினைச்சது மலேசியா தேசத்துல
பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சத்தியம் தெரியாது. ஏன்னா அவங்க வந்து மலேசியாவில் கிராமம். ஆனால் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டு அது மெத்தடிஸ்ட் ஆச்சு. ஆனால் கொஞ்சம் சத்தியம் காட்ட முடியாது. அவன் என்ன பண்ணுவான், குடும்பத்திலே அவன் கடைசிக்கு முன்னாடி அவன் பார்த்து என்ன பண்ணுவான்னா, டெய்லி குளிச்சுட்டு வந்து காலையில் குளிச்சு எல்லாம் முடிச்ச உடனே 5 அதிகாரம் படிக்காம எங்கேயும் போக மாட்டான். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, 5 அதிகாரம் படிக்கும் டெய்லி. அவன் ஒருத்தனுடைய வாழ்க்கை அவங்க எல்லாரையும் காட்டிலும் வந்து எல்லாத்துலேயும் ஏ கிரேட் வரும். கொடுக்க மாட்டாங்க. மலேசியாவில் வந்து தமிழர்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் எல்லாமே கொடுப்பாங்க உரிமை. ஆனால் இவன் எல்லாத்துலேயும் ஏன் வந்தான். என்னன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொன்னால், எல்லாம் காலையில் 7 குளிச்சுட்டு தான் வந்தவனே 5 அதிகாரம் படிச்சுட்டா சாப்பாடோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறதோ எதுவுமே. அப்போது நான் பார்த்த காரியம் என்ன, அவருடைய வசனத்தை கனம் பண்ணும்போது கர்த்தர் அவனை கனம். அவங்க வீட்டில் அவனுக்கு வித்தியாசம் படிப்பாங்க. அவ்வளோ காரியங்கள் இதுதான். ஏன் இந்த வசனத்தை வாசிக்க சொல்றாங்க, அது மாதிரி மிகவும் பிரியமாய். எனக்கு வசனம் உங்க வாழ்க்கையே மாற்றும். நம்ம தமிழ்ல இன்னும் கொஞ்சம் இதாக சொன்னா, உங்க தலையத்தை மாற்றும். அப்படியே மாற்றும். வசனம் உள்ள போக 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 அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். 18-19 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது தெரிஞ்சதெல்லாம் வார்த்தை மணிக்கணக்கில் படிச்சுட்டு இருப்பேன். வசனத்தை மணிக்கணக்கில் ஒன்றா என் பாட புத்தகத்தை படிக்கிறதை காட்டிலும் வசனத்தை படித்து கொண்டே இருப்பேன். எத்தனை முறை நான் வேதத்தை முடிந்தேன் எனக்கு தெரியாது. புதிய ஏற்பாடு எனக்கு தெரிஞ்சு 100 கணக்கில் முடிச்சிருப்பேன். வாலிப நாட்கள் நான் பேசுறேன், வசனம் பண்ண. அப்ப என்ன நடந்தது, நான் காரியம் எல்லாம் மாறுங்க. எதெல்லாம் வந்து என்ன சொல்றது மோசமா இருந்த எல்லா காரியமும் வாழ்க்கை தானா மாறுங்க. விண்ணப்பிக்கல, ஜெபிக்கல, வசனம் 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 அவ்வளவுதான் தெரியும். இந்த வசனத்தையே ஜானிச்சு கொண்டு, இந்த வசனத்தையே பேசிக்கொண்டு அப்படியே போக 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 மாறு. அப்போதான் அந்த வசனத்தை, அப்போ இந்த வசனத்தை குறித்து என்ன சொன்ன, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவருடைய இருதயங்கள் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது. இது ஏதோ ஒரு மனுஷனுடைய வார்த்தையில, இது ஏதோ ஒரு கற்பனை புஸ்தகம் இல்லை. இது அவருடைய வார்த்தை, இது அவருடைய கட்டளைகள், இது அவருடையது. அப்ப அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண வாழ்க்கையை மாற்றும் பொழுது நம்மளை அறியாம எல்லாம் அவ்வளவுதான். ஒரு டாக்டர் அவங்க திடீர்னு ஒரு 54 இயர்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு ரேரஸ்ட் டிசீஸ் அவங்களுக்கு. எப்படின்னா இந்த மசில்ஸ், என்ன மசில் மசில் ஓகே தெரியல எனக்கு புரிஞ்சுங்க. மசில் தான் அவ்வளோதான். வெயிட் காட்டுறது மாதிரி அந்த இது எப்படி என்ன ரப்பர் மாதிரி ஆகிடும். அப்படின்னா ஒன்றுமே பிடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மசில்ஸ் வேணும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துலேயுமே மசில்ஸ் வேணும். என்னாச்சுன்னா படுக்க எப்படின்னா கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா மசில் எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து சாப்பிட முடியாது. இந்த காரியம் அதெல்லாம் இது கொடுக்கணும். அதே மாதிரி மூச்சு அவங்களால எடுக்க முடியாது, ஏன்னா நோ மசில்ஸ். ஸோ அதுக்கு இது கொடுக்கணும். ஸோ அவங்க எடுத்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் இருக்கும்போது நான் இருந்த சர்ச்சில் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக வசனத்தை வந்து விசுவாச அறிக்கையாக செஞ்சுருப்பாங்க. ஒரு இது இருந்துச்சு. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம், சின்னது. அப்போ நான் என்ன பண்ணேன், மதுவுக்கு வந்து அந்த ஐபாடை தான் வாங்கி கொடுத்தேன். 1002 வாங்கி கொடுத்தேன். இது கொடுத்து அது கேட்குறதுக்காக, ஏன்னா ரெகுலராக போட்டு கேட்குறதுக்கு விசுவாச காரியங்கள் வாங்கி கொடுத்தது. அப்போ அந்த எங்கே போய் பார்க்கும்போது அது பையன், அவங்க ஒரே பையன், அவன் இன்ஜினியர் படித்தா அழுது பயங்கர அழுதுனா இது என்ன பண்ணிச்சுன்னு சொன்னேன். கொடுத்துட்டு காதில் போட சொல்லுவேன். அவங்களால ஒன்றுமே அப்படி எல்லாம் பண்ணணும், போட சொல்லுவேன். 2 மாதம் அவன் என்ன பண்ணான்னா இரவு பகல் பேட்டரியில் போடுவான், சார்ஜ் பண்ணுவான், காதில் போடுவான். இதான் வேலை. 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எலும்பில் ஒன்றுமே இல்லை. திரும்ப தூக்கிட்டு வந்து இங்கே விஜய் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க, அங்கே வச்சாங்க. திடீர்னு அவங்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இவங்க. ஏன்னா இது வந்து ரேரஸ்ட் டிசீஸ். இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒன்றுமே இது கிடையாது. இங்கே வந்து 2 மாதத்துக்குள்ள எலும்புனாங்க, பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. போய் திரும்ப ஒர்க்கு போய் ரிட்டையர் ஆகி இன்னைக்கு உயிரோட ஜீவனோட இருக்கிறாங்க. அவன் அந்த வார்த்தையுடைய மகிமை, அந்த வார்த்தை உள்ள போக 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 சிந்தை மாறும், சிந்தை மாறும். அது உள்ளான உணர்வுகள் மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்மாவில் வரும்.
பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். பிரைஸ் லார்ட். அதனால வார்த்தை சாதாரணமாக எடுக்காதீங்க. எப்பவுமே போடுங்க, கேட்டுருங்க. ஒரு உங்களுக்கு படிக்க தெரியல, இதில் போனீங்கன்னா எவ்வளோ ஆடியோ வந்துருச்சு, போடுங்க ஆடியோ. போயிட்டே இருக்கணும், வசனம் போய்கிட்டே இருக்கணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ இது நடந்து போயிட்டீங்களா, காதில் போட்டுருக்கீங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் உட்காந்துருக்கீங்களா, போடுங்க. புரியுது, எனக்கு வசனம் புரியல, அவசியம் இல்லை. வசனமா இருந்தால் போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது தான் செய்ய வேண்டியது அது செய்யும். ஆனா நீங்க உள்ள இழுக்கணும். மிகுந்த அது மேல விட உங்களுக்கு தாபம் வேணும். அது மேல மிகுந்த பிரியமா மாறணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கைக்கொள்ள விரும்புறேன், உங்க வசனத்தை நான் செய்ய விரும்புறேன். உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் ஆயிட்டேன். என்னை நடத்துறதுக்கு இதுதான் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவர் உங்க பிள்ளைய நான் வாழணும், எனக்கு உங்களுடைய வார்த்தை வேணுமே, உங்க வார்த்தையை நடத்தணுமே, உங்க வார்த்தையை ஆசீர்வதிக்கணுமே, உங்க வார்த்தையை செழிக்க பண்ணணுமே, வாஞ்சிக்கணும். சொல்றாரு, அவருடைய வசனத்தின் மேல் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2வது வசனம் வாசிங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தின் மேல் மிகவும் என்ன பண்ணுவான், அவன் சந்ததி பலத்திருக்கும். இது சத்தியம். ஆமென். ஏன்னா நீ வெளியே புறப்பட்டு கொளுத்த கன்றுகளை போல வளருவீங்க. எப்படி வளருங்க? வசனம் வார்த்தை வந்தது. இந்த மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தைனால். அப்ப வசனம் உள்ள சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வசனம் உள்ள போக போக உங்க ஆரோக்கியம் உண்டாகும். உங்க ஆத்மா செழிக்க 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 உங்கள் வெளிப்புறமான காரியங்கள் ஜெயமாய் மாறும். அவ்வளவுதான், வித்தியாசம் வேற ஒண்ணுமே இல்லை. வார்த்தைகள். அதனாலதான் வந்து வசனத்தின் மேல் பிரியமா இருக்கணும். அதனால சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கணும். சிறு வயதுலேருந்தே பழகப்படணும். ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா 3 சங்கீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து நாங்கள் மனப்பாடமாக எழுதி வச்சுருக்கேன். 21, 121, 91. இந்த 3 பார்த்தீங்கன்னா மனப்பாடமாக இருக்கும். இந்த 3 டெய்லி சொல்லாமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இது நைட் ஆனால் சொல்லுவேன், சொல்லி ஆகணும். இதான் இது காரியம். அப்போ என்னாச்சுன்னு சொன்னால், சிறு வயதில் என்ன தெரியும் மீனிங் ஒன்றும் தெரியாது. ஆனா இந்த வசனம் வாழ்க்கையா மாறிட்டு என்றைக்கு சத்துருடைய போராட்டங்கள் பில்லிசுடைய மாந்திரிகங்கள் வந்த போது என்ன நடந்ததுன்னா, இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 91 ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். 121 வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான வசனம். 21. அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இதெல்லாம் என்ன பண்ணுது? அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்பொழுது உங்க ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? இந்த வார்த்தையினால செழித்து இருக்குது உள்ள, ஆனா வெளியே தெரியல. உள்ள சரி அந்த சூழ்நிலை வந்த பொழுது சத்துரு எங்களை மேற்கொள்ள முடியல. ஆமென். இது சொல்ற மாதிரி பவர் வல்லமை இது ஒன்றும் தெரியாது. பிசாசு எப்படி தெரியாது? ஒண்ணு தெரியும், இந்த வசனத்தை சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் தெரியும். அவ்வளவுதான் தெரியும். என்னாச்சுன்னா இந்த வசனம் உள்ள போக போக அதன் மேல் நம்பிக்கை. அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கும். உனக்கு எதிர உன் வலது புறத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 1000 பேரும், உன் இடது புறம் 10000 பேர் விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் மார்க்கத்து வரும் பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாக இருக்கிறோம், கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவனின் மேல் வாஞ்சிருக்கபடி அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மரணத்தை அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கிய ரட்சிப்பை காண்பிப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த வசனம் எனக்கு உள்ள போகும் பொழுது அந்த சூழ்நிலை பிசாசு எதிர்த்து நிற்கும் போது ஒன்றும் இல்லாமல் போனோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் அந்த பிள்ளைகள் வளரும் போது வசனங்கள் சொல்லணும். இது வெறும் என்ன சொல்றது, ஒரு காம்படிஷன் கிடையாது. இட்ஸ் யுவர் லைஃப். ஆமென். இது உங்க வாழ்க்கை. அப்ப வசனத்தை சொல்லும் போது உங்க லைஃப்ல கொண்டு வரணும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையா மாறணும். ஆவியானவர் உங்களால முடியும், என்னால சொல்லதான் முடியும், ஆனா வாழ்க்கையா உங்களால மாற்ற முடியும். என் வாழ்க்கையா மாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். வசனரே, பூமி பலத்திருக்கும். அடுத்து 3வது வசனம் வாசிங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். உண்மைதான். It be a blessing. எங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோமோ, அது மாதிரி தாகமாக இருக்கிறோமோ, ஆசீர்வாதம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், செழிக்கும். நீங்க செய்கிறது வாய்க்கும். நாட்கள் நீ பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம வசனத்தை உங்க வாழ்க்கையை கொண்டு நீங்க போகும் பொழுது எப்படின்னா
எல்லா காரியமும் செம்மையாய் நடக்கும். போய் சொல்லுவாங்க பெரியவங்க என்ன எழுதுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ரசிக்கப்படுறது வந்து கொஞ்சம் பெருசானவங்க ரசிக்கப்படும் போது நிறைய கோணல்மான லைஃப் இருக்கு. புரிஞ்சுக்கணும் கோணல் இந்த கோணலை சரி பண்ணுறதுக்கே என்ன நேரம் போயிடுது. ஆனால் சிறு பிள்ளைங்கள் அப்படி இல்லை. நீ ஆரம்பிக்கும் போது வசத்தை பிடிச்சி நீ கிளம்பி வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கோணல் இருக்காது, சிக்கல் இருக்காது, உன் வலி சும்மா செவ்வையாக போயிட்டு அவன் பிரைஸ் ஏன்னா உன் பாதை வெளிச்சம் வீசும். ஏன்னா வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம். இந்த பெரியவங்க என்ன போயிடுதுன்னு சொன்னா இதெல்லாம் இல்லாமல் போகும்போது எங்கெங்கேயோ போய் எல்லாம் சிக்கல்லையே சிக்கி முடிச்சுட்டு இதை வெளியே வர்றது இருக்கு பாருங்க. அதில் பாதி மாம்சம் வர மாட்டேங்குது. அது எங்க விடுறேன்னு சொல்லுது. ஆண்டவர் சொன்னாலும் அது கூட மாட்டேன்னு சொல்லி குடிச்சு எல்லாம் பண்ணும்போது என்ன சிக்கல் விட்டு வெளியே வரதுக்குள்ள நம்ம பாதி காலமே போயிடுது. ஆனால் பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. நீங்களும் ஆஸ்வதிக்கப்பட்ட உண்மை இப்போவே வசனத்தை கல்விட்டீங்க சார். டிஃப்ரெண்ட் லைஃப். என் வாலிப நாட்களில் நான் பிடிச்சதுனால கிருபை எனக்கு. ஆமென். பெரிய பெரிய சிக்கல்லாம் போய் சிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பிடித்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா வாலிப காலத்துல வழி சரியாகி போச்சு. ஆமென். அதனால பெரிய பெரிய சிக்கல்லாம் தெரியாது எனக்கு. ஆமென். சிக்கலே தெரியாது, ரொம்ப பெரிய சிக்கல் தெரியாது. இதான் உண்மை. பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு, போராட்டம் வந்திருக்குது, ஆனா எந்த பெரிய சிக்கல் கிடையாது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஈஸியா இருக்குது ஹேண்டில் பண்ண. சிம்பிள். நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். ஏன்னா சிக்கல் இருந்தால் தானே நமக்கு வந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மாட்டோம். சிக்கல் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள் பிரச்சனை வரும் பொழுது ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. வசனம் தெளிவாக இருந்தது எனக்கு. வசனம் காண்பித்தது. ஆனால் வசனத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சிக்கலை மாற்றுறதுக்கு வசனம் மட்டும்தான் முடியும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம சுயங்கள் வேலை செய்கிறது. இடம் கொடுக்காதீங்க. அடுத்த வசனம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். செம்மையானவர்களுக்கு இருளில் என்ன இருக்குமா? வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஞாபகம் வச்சுங்க, இருளிலே வெளிச்சம் உதிக்கும். Who's upright? யார் செம்மையானவன்? அவர் வசனத்தின்படி நடக்கிறவன் செம்மையானவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் சிம்பிள். செம்மை. அப்ப என்ன பண்ணுவான்? இருளிலே. நல்லா பார்த்துக்கங்க. அப்ப செம்மையானவன் வெளிச்சத்துல மாத்திரம் இல்ல, இருளில் நடப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த இருளில் நடக்கும் போதும் வெளிச்சம் இருக்கும். செம்மையானவருக்கு. ஏன் நம்ம வசனத்திற்காக வசனம் எப்படிப்பட்டதுன்னா வெளிச்சம் வீசும். எங்க போனீங்கன்னாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான ஒரு காரியங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் வசனத்தை பிடித்துக் கொள்வீரானா வசனம் வெளிச்சம் வீசும். வெளிச்சம் இருந்தா உங்களுக்கு என்ன பாதைன்னு தெரியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளிச்சம் இல்லைன்னா எங்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கு. அதான் மாம்சம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியங்களை நம்ம புரிஞ்சு கொடுத்து அடுத்தது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? 4ஆம் வசனம். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமென். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியுமா இருக்கிறான். வசனத்துல நிரம்பி இருக்கிறவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். யூ பிகம் சாஃப்ட். உங்களை அறிய மாட்டீங்க. உங்களை அறியாமைய ஆண்டோடைய வசனத்துக்குள்ள போக 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 எல்லாம் கரடு மட்டும் காணும். எல்லாம் புத்தானா போகும். நீங்க ஒண்ணுமே செய்யப்பட்டீங்க. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா வனைய ஆரம்பிக்கும். எதெல்லாம் கரண்டு மட்டும் இருக்கோ அதை உழைச்சி வனைய ஆரம்பிக்கும். ஸ்மூத் ஆரம்பிக்கும். ஸ்மூத் ஆகும். ஃபுல் ஆஃப் கம்பேஷன். உங்களை அறியாமே உள்ள வரும். அதான் வசனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா these are things in the happening because the word comes in. அதான் எழுதும்போது முன்னாடி அர்த்தம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறவன் வாக்கியவன். எதெல்லாம் நடக்கும்? இதெல்லாம் அவனுக்கு தான் நடக்குது. நான் பேசுறது பூரா அவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். முதல் வசனத்தை சொல்லப்பட்ட அவனுக்கு கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த முதல் வசனத்தில் இருக்குவேன்னா அறியாமல் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது? நம்ம இது மாறணும், அதை மாறணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்காலத்து நமக்குள்ள வசனம் ஆசை இருக்கும். நான் இப்படி மாறணும், அப்படி மாறணும், இந்த மாதிரி இருக்கணும், அன்றைக்கு கற்றுக்கு நான் அதை செய்யணும், நான் இப்படி செய்யணும், நல்லது. ஆனால் உருமாற்றம் நடக்கணும்னா வார்த்தை வந்தாலும் வார்த்தை இல்லாமல் இருக்காது. யோவான் 1ஆம் அதிகாரம் தெரியுங்களா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்போது ரொம்ப அழகாக சொல்றாரு. வாசிங்க 2:3 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் உண்டாயிற்று. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கிறது.
Praise the Lord. அப்போ வார்த்தை குறித்து சொல்லும் பொழுது வெளிச்சம்னு பேசுறோம். ஆதிக்க வெளிச்சம், என் வழிக்கெல்லாம் ஒளியா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை என்பது கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறது. மறந்துடாதீங்க, வார்த்தைன்னு சொல்லும்போது பிரிச்சிடாதீங்க. ஏதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது தான் வார்த்தைன்னு சொல்லப்படுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. உணவு சாப்பிட்டு சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு குறித்து சொல்லும் பொழுது ஞாபகம் பண்ணுங்க. அப்ப அந்த வார்த்தை என்னவா? அந்த ஜீவன் ஒளியாய் மாறுகிறது. சொல்லுவாங்க. அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணும்? ஒளியா மாறும். ஏன் ஒளியா மாறணும்? ஒளி வந்தாதான் இருளின் கிரியைகளை நீங்கள் அறிய முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் என்ன தெரியுமா? எல்லாம் போவோம். அதுல வந்து நிறைய நேரத்துல கிறிஸ்துவ இயேசு ஏற்றுக்கிட்டு நல்லா வைரக்கமா ஏற்றுக்கிட்டு ஆண்டுக்குள்ள வந்தாச்சு, சர்ச்சுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு வார்த்தை இருக்காது. வார்த்தைக்கு இடம் கிடையாது. அப்படின்னு என்ன சொல்லுங்க? வார்த்தை வேணான்னு சொல்லல. அதை வந்து குறித்து ஒரு அறியாமையில் இருந்துடுறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த சடங்காச்சாரங்களை செய்துட்டா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. வசனம் உள்ளே வரணும். அது உள்ள வந்தாதான், வெளிச்சம் வந்தாதான் உங்கள் காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாட்கள் ஆரம்ப நாட்கள பார்த்தீங்கன்னா மற்றவருடைய குறைகளை பேசுறது வந்து எனக்கு சாதாரணமாக இருந்தது. ஆமா, ஏன்னா நமக்கு தெரியும் பேசுறதுக்கு. இந்த வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க ஒரு நாள் அவர் காமிச்சாரு, உன்னுடைய குறைகள் என்ன? என் முன்பாக நீ நிற்கும் போது உன்னுடைய குறைகள் என்ன? அவர் முன்னாடி நின்னா நம்ம என்னவா இருப்போம்? குப்பையும் கந்தையும் அழுத்துமா நிற்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு? இரக்கம் செய்யறாரு. ஆனா நீ என்ன பண்ற? குற்றப்படுத்துற. இது எப்போ வந்தது? புரியுது உங்களுக்கு? உள்ள வார்த்தை வந்து அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுதுதான் இந்த காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேற காரியங்கள் இருக்கு. அதனாலதான் வசனம் உள்ளவர். சும்மா வந்து கட்டுக்கதைகளை பேசாதீங்க. சும்மா கதைகளை பேசிக்கிட்டு இப்படி அப்படி பேசிக்கிட்டாதீங்க. வசனம் உள்ள வரணும். ஏன்னா வசனம் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க சீர்படுத்தவே முடியாது. எப்படி தப்பு ரைட்னு எனக்கு தெரியும். ரொம்ப முக்கியமானது. தப்பு ரைட் எப்படி தெரியும்? தாவீது தப்பித்து ஓடுறவன் தேவனுடைய ஆலயத்தினுடைய அப்பம் இருக்குது, பசியா இருக்குது, எடுத்து சாப்பிடுறான். சாப்பிடக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அது வெறும் ஆசாரியர்கள் சாப்பிடுகிற அப்பம். அவன் எடுத்து சாப்பிடுறான். ஆண்டவன் அடிக்கலையே. அதை புரிஞ்சுக்கணும். அடிக்கல. ஏன் அவங்க சொல்றேன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தில் நிக்கிற நம்ம பார்த்தோம்னா தாவீது என்ன பண்ணுவோம்? நம்ம கல்ல எடுத்து கொல்லணும். ஏன்னா தேவனுடைய ஆசாரிய அப்பத்தை சாப்பிட ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி சாப்பிடணும் அவன் கொல்லப்படணும். தீட்டது அவனுக்கு மேல சாபம் உண்டாகணும். வரல. புரிஞ்சுக்குங்க. அப்படி என்ன அர்த்தம் சொன்னா, தேவனுடைய இடத்துல அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு நம்ம என்ன கொடுக்கணுமே தவிர நாம உட்காந்துக்கிட்டு இப்படிதான் அடுத்தவங்க அப்படிதான் பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எப்பவுமே வசனத்துக்குள்ள வாங்க. ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே இது என்ன? ஆண்டவரே கேளுங்க. You must always ask. குற்றப்படுத்தாதீங்க. யாருங்க குற்றப்படுத்தாதீங்க. அவசரப்பட்டு கேளுங்க. அந்த இடத்துல அது எப்போ உண்டாகும்னா இந்த வெளிச்சம் பிரகாசிச்சாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்த பொழுதும் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தார். அவர் அன்புள்ளவராக இருந்தார். எவ்வளவு பொறுமையோட வெளியே கொண்டு வந்தார். இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும். அப்பொழுது நமக்கு காரியங்கள் வெளிப்படும். அதனாலதான் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எங்க இருளின் காரியங்கள் போகும் பொழுது, அப்படிப்பட்ட பிசாசு தந்திரோபாயங்கள் வரும் பொழுது அந்த இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உதிக்கும். விடமாட்டார். உங்களை வரும் காரியங்களை அறிவிக்கிற ஆவியானவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். He will let you know. சொல்லுவார் அவர் உங்களுக்கு. அதனாலதான் வசனத்துல நம்ம இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். இவைகளை நாம் கடந்து போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எப்படி பண்றான்? கிருபை உள்ளவனாகவும் இருக்கும். 4 வசனத்துடைய அடுத்த பகுதி, is gracious and full of compassion and righteous. வாசிங்க. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதி உள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வரும். ஏன் சொன்னா நம்மளை பார்த்தாச்சு, நம்ம வெளிச்சம் நம்மளை காமிச்சது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம எப்படி சொல்லி அப்ப என்ன பண்றோம்? அடுத்தவங்களை பார்க்கும்போது நம்முடைய காரியமே மாறும். அதாவது எப்பொழுதுமே
ஒரு இடத்துல அதை வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா ஆண்டவர் இறக்க செய்யணும்னு விருப்பம். நம்ம ஏதாச்சும் பண்ணிட்டா ஆண்டவர் கண்டுக்கூடாது, 4 பேர் சொல்லிடக்கூடாது, அவர் மறைச்சி எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் அடுத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா ஊருக்கே சொல்லணும். இதான் நம்ம பிரச்சனை. ஏன்னா வெளிச்சம் இன்னைக்கு அதுதான் வந்து நம்ம சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விதைச்சு தான் நம்ம அறுவடை பண்ணுவோம், தெரியாம பண்ணிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதையா எப்பவுமே ஒருவர் மேல் எந்த ஒரு காரியங்களை பேசுறீங்க, இல்லை பேச ஒரு மாதிரி வருது, இல்லை இந்த காரியம் வந்தால் உடனே என்ன பண்ணுங்கன்னா அவருக்கு முன்னாடி நான் நிற்கும் போது நான் எப்படி அவரை காட்டில் நான் நீதிபரனாக இருந்தால் நான் பேசலாம். அவங்க மனுஷனை பற்றி, ஏன்னா நான் யாருக்கு முன்னாடி கடைசியாக நிற்கணும் தெரியுமா? எந்த மனுஷனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவருக்கு முன்னாடி நான் நிற்கணும். அவருக்கு முன்னாடி நிற்க தகுதி உள்ளவனா இருக்கணும். நான் தகுதியற்ற என்ன அவர் தகுதியாக்கி இருக்கிறார். அப்ப அங்க போய் நிற்கும் போது என்ன பண்ணணும்? என் காரியங்கள் எனக்கு தெரியும். அப்ப என்ன பண்ண அப்படிப்பட்ட நிலை இருக்கிறனால இன்னொருத்தனை பார்த்து பேச எனக்கு என்ன அதிகாரம் உண்டு? அப்புறம் அவங்கவுங்கள பார்த்துக்கணும். நம்ம பேசணும். சில நேரத்தில் இது ஒரு காரியம் நான் பார்த்துருக்கேன். இது வந்து என்ன சொல்றது, பிசாசு இல்லை என்ன ஆவி தெரியாது. அடுத்தவங்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. வேணாங்கன்னா நல்லா இருப்போம், ஆனால் பேச ஆரம்பிச்சு தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது பார்த்து நம்ம ஒரு இழுத்து விடும். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் போது என்னன்னு சொன்னா நமக்குள்ள வந்து ஞாபகம் வச்சுக்கணும், மாயமாக இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன பண்ண இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஒத்துக்கு. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், இருந்துச்சுன்னா புரியுது உங்களுக்கு. இப்போ தெரியாமல் பேசுறது வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாமல் இப்போ யாரும் வந்து பேசணுன்னே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நீங்களும் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண தெரியுமா? சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே மற்றவருடைய குறைகளை பேசணும்னு சொன்னால் என்னை அறியாமல் ஒரு இச்சை பேச ஆரம்பிக்கணும். நான் மன்னிக்கிறேன், என்னை பற்றி நான் யாரும் பேசினா எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்காண்டவரேன். ஆனால் அடுத்தவங்களை பற்றி பேச மட்டும் நான் வந்துடுறேன். பிசாசு என்னை மாட்டி விடுறான். ஆண்டவரே இல்லைண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வேணாம், எடுத்து போடுறேன். கேட்கணும். பிகம் கம்பேஷன் எப்படி தெரியுமா? மனது கொடுங்க. இன்னைக்கு சபையை நான் பேசும்போது சொன்னேன், ஏற்கனவே நம்மள ஊழியக்காரன் கம்மி, ஊழிய செய்யறது இதில் ஏதாச்சும் விட்டான் விழுந்துட்டான் எல்லாம் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னால் தூக்கி போட்டு மிதிக்கிறது தான் இருக்கீங்களே தவிர தூக்கி விடுறது யாரும் வர மாட்டேங்க. புரியுது உங்களுக்கு? ஏதாவது ஒரு காரியம் வந்தால் பாவத்துக்கு நீங்கள் ஒத்து போகாதீங்க. ஆனால் ஆண்டவரோட கண்களை திறந்து கர்த்தம் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வாங்க. ஏன்னா ஆளே இல்லை நமக்கு, நாம வேலையாளே இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல வருகிறவனையும் தட்டி விட்டுட்டு இருந்தேன், எங்கே போவீங்க? தூக்கி விட கற்றுக்கொடுங்க. சார் பாவத்துக்கு ஒத்துக்காதீங்க. பாவம் பாவம் தான், ஒரு நாள் அதுக்கு இல்லை. ஆனா ஆண்டவரே அவன் கண்ணை திறங்க. ஊழியக்காரன் விட்டுறாதீங்க. ஆண்டவரே எங்களுக்கு இருக்குது கொஞ்சம் பேர், இவங்க போயிட்டு இருந்தா நாங்கள் எங்க போவோம்? ஆட்களுக்கு ஆண்டவரை இவங்களால சாட்சி கெடாதபடி அவங்க கண்ணை திறங்க. அவங்க ஆத்மா வேணும். அது மட்டும் இல்லை, அவங்க குறித்து நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை செய்து முடிங்க. ஆண்டவரே நம்ம ஜெபமா மாறட்டும். சில பாவத்தை குறித்து பேசுறது வேற, அவரை குறித்து ஊழியக்காரை குறித்து பேசுறது வேற. ரெண்டு வித்தியாசம் வச்சுக்க. பாவத்தை கண்டிங்க, இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்யக்கூடாது, இது வேதத்தின்படி தவறு. ஆனா ஆண்டவரே அறியாமையில விழுந்திருக்க மனுஷனுடைய கண்ணை தரங்க. சிலுவையில மறிக்கிற, நல்லா பார்த்துங்க, சிலுவையில மறிக்கிறாரு. மறிக்கிறவர் சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்காரு. அவனை தெரியாம செஞ்சான். பரபாச கொடுத்தா சொல்றேன், பரபாச கொடு, இவரு வேணாம் எங்களுக்கு தெரியாம செஞ்சான் அப்படின்னு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை. அதான் இவரு பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, அவங்க வந்து என்ன பண்ண மேசையை அறிந்திருந்தால் அவரை கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு. அதுதான் சொல்றாரு, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது. கொடுக்கப்பட்ட மேசியாவையே கொள்றாங்க, ஆனா மேசியாவுக்காக காத்து இருக்கிறாங்க. ஆண்டவர் பேச பாருங்க, எதை பத்தி பேசுறாரு? அவங்க பாட்டி கொடுத்து அடிச்சு நொறுக்குனது, அதை பத்தி அவர் பேசல. அந்த ஜனம் பரிதவிக்குது, அறியாம போகுது, மேசியா வந்திருக்கிறேன் என்ன அறியாம இருக்கிறாங்களேன்னு சொல்லி அதை பரிதவிக்கிறாரு. இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கண்கள் திறக்கப்படணும், வெளிச்சம் வீசணும். அவருடைய கண் எப்பொழுது வீணான காரியங்கள் பேசக்கூடாது, வீண காரியங்களுக்குள்ள நமக்கு வரவே கூடாது. இதுக்கான அழைக்கல.
நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் இருக்கிறது. இவைகள்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க மேலேயே போக முடியாது. இது இருந்துடும். ஏன்னா நல்லா நீங்க எழுப்பி அப்பதான் பாத்தீங்கன்னா உபவாச ஜெபம் பண்ணி அபிஷேகத்துல எல்லாம் பண்ணி அப்பதான் வந்திருப்பீங்க. ஒரு ஃபோன் கால் வரும், தெரியுமா உங்களுக்கு, அவ்வளவுதான் முடிச்சுட்டு உங்க கதை. இங்கேருந்து அப்படியே ஆவில இருந்துட்டு அப்படியே இருக்கு. அப்ப பிசாசுக்கு தெரியும் எங்க பிடிக்கணும். அப்ப என்ன பண்ணோம், ஆண்டவரே இது எனக்குள்ள இருக்கு. அடுத்தது இங்க சொல்றது அங்க சொல்றது காரியங்களுக்கா ஆண்டு சமூகத்துல என்ன சொல்றேன், உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, உங்களை குறித்து வெட்கப்படுத்தாதீங்க. உங்களை குறித்து ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்குள்ள வேண்டாம், இவைகளை நான் அருவருக்கிறேன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் வாயை திறந்து, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த அருவருக்கிறேன், ஏன்னா இது உங்களுக்கு பிரியம் இல்லை, இது உங்களுக்கு பிரியமானதே இல்லை ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியம் மாற்றம் இருக்கணும். பிசாசுடைய காரியங்கள் எதுவும் எண்ணத்துல காணப்படக்கூடாது. ஞாபகம், இதனால என்ன நடக்குது, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து கொண்டிருக்கிறீங்க. பரியாசம் பேசாதீங்க, பரியாசம் பேசாதீங்க தயவு செய்து. நம்ம நினைக்கிறோம் சும்மா சாதாரணம், அது நிறைய நேரத்தில் சொல்லுங்க. பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஜோக். எதை பார்க்குறீங்க, என்ன பண்ண பரியாசப்படு. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள வரனா கத்துக்கிறது அருவருப்பு. வாசிங்க சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை வாசிங்க. எல்லாம் பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியின் வழியில் இல்லாமலும் என்ன யாரு நல்லா பாருங்க, பரியாசக்காரன் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த பேச்சு இருக்கக்கூடாது, அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பு. ஏங்க நமக்கு வந்து God is not called us for that. நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவானது நம்ம வாயிலிருந்து புறப்படணும். அல்லது வந்து எப்படி எல்லாமே சத்துரு செய்கிற காரியங்கள் இந்த உலகம் எப்படி பண்றதுன்னா, சிரிக்கிறது போல எல்லா குப்பையும் கொண்டு வரோம். பை மேக்கிங் ஜோக்ஸ், சிரிச்சுக்கிட்டு. அப்ப என்ன எடுத்து ஞாபகம் வச்சுங்க, மோசமான காரியமும் உங்களுக்கு என்ன பண்ண லைட் ஆயிடும். என்ன சிரிச்சாச்சுல நம்ம அது ஜோக்கா நினைக்கிறோம், இல்லை அது அவன் செய்கிற சூழ்ச்சி. இப்ப என்ன பண்ணிட்டீங்க, உள்ள அக்செப்ட் பண்ணியாச்சு. நானும் சேர்ந்து என்ன பண்றேன், அக்செப்ட் பண்ணி சிரிக்கிறேன். அது வந்து இதை சும்மா இல்லாம இதை போய் இன்னொரு 4 பேர்கிட்ட பேசுவோம். திஸ் இஸ் a joke. ஐயோ அந்த இதில் பார்த்தீங்க படத்தில், ஐயோ இந்த இதை பார்த்தீங்க எப்படி இருக்கும், ஐயோ அந்த இது கதையில் எப்படி இருந்துச்சு, அவங்க சொன்னாங்க தெரியுமா, அவங்க இப்படி வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, ஜோக். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இதை கொண்டு போகிறோம். இப்போ போகும்போது என்ன ஆகுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே விதையை உள்ள அனுப்பியாச்சு. இந்த விதை ஒரு நாளிலே வெளியே வரும். விதை எப்படி சும்மா இருக்காது, வளர ஆரம்பிக்கும், மரமாக வரும். அது வந்து நல்ல மரமாக இருக்கலாம், கெட்ட மரமாக இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ சோ. எந்த விதையை விதைக்கிறீங்களோ அது கேட்டபடி தான் மரம் இருக்குமே தவிர என்ன வேற வராது. அப்ப என்ன பண்றோம், தேவையில்லாம போறோம். அதுதான் பரியாசங்களில் உதடுகள் நமக்கு அருவருப்பு இருக்கக்கூடாது. தேவனுக்கு அது பிரியமற்றது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறோம், இவைகளில் காணப்பட மாட்டான். அதில் சொல்ல அடுத்தது இரவும் பகலும் நல்லா பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவன் அதெல்லாம் விட்டுட்டு நல்லா பாருங்க, அதெல்லாம் விட்டுட்டு எங்க இருப்பானா, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்பான். அதுதான் வேலை, வேலையை அதுதான். நான் சரியா ஆண்டவரே வேதனையாக்கும் வழிகளுக்கு உண்டோ என்று ஆராய்ந்து அறிந்து என்னை நித்திய வழியை நடத்தும் ஆண்டவரே, இதுதான் பேசியிருப்பான். அவன் தன் ஆராய்ந்து கொண்டிருப்பான். வசனத்தை 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 2 பேர் கூடி வருவாங்க. கூடி வரும்போது என்ன பேசுவாங்க, வசனத்தை பேசுவாங்க. இதுதான் செய்வாங்க. வேற எந்தாவது ஒரு காரியம் வச்சா ஒன்று சரி அப்புறம் பார்க்கலாம், சிஸ்டர் அப்புறம் பார்க்கலாம், பிரதர் அப்புறம் பார்க்கலாம், அவ்வளோதான் ஒதுங்கிடும். ஏன்னா வீணான காரியங்கள் நமக்கு வேண்டாம். வீணான என்ன சொல்றது, ஒருத்தரை பற்றி குறை செய்துக்கிட்டு ஒருத்தர் காரியங்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கு நம்ம இல்லை. அதான் ரொம்ப அழகாக ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, நம்ம குப்பை தொட்டி இல்லைன்னாரு. we are not the dustbin. வரவங்க போறவங்க எல்லாம் தங்க குப்பையை போறதுக்கு இட்ஸ் நாட் a dustbin here. அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா அது குப்பை போட விட்டீங்கன்னா அந்த குப்பை நாற்றம் அடிக்கும். அவங்க போயிட்டாங்க குப்பை போட்டுட்டு, ஞாபகம் அவங்க போயிட்டாங்க. ஆனா நீங்க நாருவீங்க. நீங்க இந்த குப்பையை வாங்குறீங்க, நாளைக்கு அந்த குப்பை உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாங்காதீங்க. you're not a dustbin. அவங்க போய் எங்கேயாச்சும் போட்டுட்டு போட்டோம். நாட் ஐ நியூ. நம்ம எழும்பணும், தேவ பிள்ளைகள் எழும்பணும். ஏன்னா கர்த்தர் நம்ம அதுக்கு வைக்கவே இல்லை. தேவனை எதற்கு வைத்திருக்கார், அவரை வெளிப்படுத்தும்படி, அவரை மகிமைப்படுத்தி. வீணான காரியங்கள் இல்லை. ஜாக்கிரதையை நாம் இருக்க வேண்டும். எனக்கு சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது வருஷத்தை பாருங்க.
112:5. இறங்கி கடன் கொடுத்து ஆ. தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் தன் பாக்கியவான். காரியங்களை எப்படி பண்றானா? நியாயமாய் நடப்பிக்கிற. நல்லா புரிஞ்சுக்குங்க, தெளிவா இருப்பான். அவன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அதை தவறாமல் இருப்பான். ரொம்ப முக்கியம், ரொம்ப ஜாக்கிரதைங்க. வாயின் வார்த்தைகள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. என்ன பண்ண, ஒருவேளை லேட் ஆச்சா லேட் வந்து செய்வேன்னு சொல்றீங்க, செய்ய முடியல, என்ன பண்ணு, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எனக்கு முடியல, உண்மையை சொல்லுங்க, இந்த மாதிரி இல்லை எனக்கு கேட்டேன், நாளைக்கு வந்து செய்வேன். அல்லது யாருக்காச்சும் வந்து கொடுக்க சொன்னேன், இல்லை என் இடத்துல இப்போ இல்லை, நான் கொடுக்கணும்னு இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது சொல்லிடுங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் போய் சொல்ல. ஏன் தெரியுமா? ரொம்ப இப்போ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் கர்த்தர் அதை பார்க்குற எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க ஒருத்தருக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டு, நல்லா புரிஞ்சுங்க, நம்பிக்கையை கொடுத்துட்டு ஏமாத்துவீங்கன்னு சொன்னா அந்த விதை ஞாபகம் வச்சுங்க, திரும்ப வரும். வந்துடாதீங்க. கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். விசுவாசம்ன்றது வேற. சும்மா என்ன சொல்றது, நீங்க நினைச்சதெல்லாம் பேசிட்டு பண்றது இல்லை. ரொம்ப ஜாக்கிரதை. நிறைய காரியங்கள் ரொம்ப எச்சரிப்பா நம்ம இருக்கணும். ஏன்னா அது வந்து என்ன பாதிக்கப்படும், நம்மள அறியாத காரியங்கள் உடைக்கப்படும். அது என்ன, தேவனுக்கு அது பிரியவில்லை. ஆண்டவர் உங்களை வந்து ஆசீர்வதிக்கன்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது கண்டுக்காம போயிட்டான்னு வச்சுக்கங்க, நல்லா இருக்கும். நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா? நீங்க நம்ம உயிரோடு இருக்கிறது காரணமே அவருடைய வாக்கு தத்தங்கள் தான். ஆமென். ஏன்னா நமக்கு தெரியும், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார், நமக்கு தெரியும். அதனால தான் அப்போ அவர் என்ன பார்க்குற பிள்ளைய நம்மளே ஏன்னா ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க சொன்னதுனால இல்லை, அவங்க எதிர்பார்க்கும். நீங்க ஒன்று என்ன சொன்னோம், இல்லை என்னால் முடியாது, முடிஞ்சிச்சு. அவங்க எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்பிக்கை கொடுத்து இது பண்ண. வெரி கேர்ஃபுல். தன் காரியங்கள் என்ன பண்றான், அவன் செவ்வையாய் நடத்துகிறான், நியாயத்தின்படி செய்கிறான், வித் டிஸ்கிரிஷன். தன் காரியங்கள் எப்படி நடப்பிக்கணும் நமக்கு தெரியும். ரொம்ப முக்கியமானது. வீணான காரியங்கள்ல இது அதுன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அடுத்தது தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லாதீங்க. அதெல்லாம் உடைங்க. யூ ஹேவ் டு கம் அவுட். ஏன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். யூ ஆர் லூசிங் த பிளெஸிங். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து என்ன பண்றதுன்னா, நமக்குன்னு ஒரு வைராக்கியத்தை வச்சு செய்யறோம். யூ ஆர் லூசிங் த பிளெஸிங். பெருமையில செஞ்சிடறோம். அடுத்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் செய்யறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தரை ஆஸ்வதிக்கல, கர்த்தரை ஆஸ்வதிக்கலன்னு சொல்றோம். இதான் பிரச்சனை. செய்யாதீங்க. ஆண்டவரே உடைய வழி என்ன, உடைய வசனத்தை எனக்கு அனுப்பும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென். அலோவ் பண்ணுங்க. நீங்களா செய்யாதீங்க. unnecessary things வேண்டாம். ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு, ஒரு காரியத்தை நம்ம நடப்பிப்பதற்கு தயவு செய்து இறங்காது. அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எந்த மனுஷன், எந்த அதிகாரம், எந்த வல்லமை அதை தடை பண்ண முடியவே முடியாது. நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம் சொல்லப்பட்டு பாருங்க. துர்ச்செய்தியை கேட்கிறவன் பயப்படான். துர்ச்செய்தி கேட்கிறவன் பயப்படான். 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் அசைக்கப்படுவதில்லை. 6ஆம் வசனம், அவன் அசைக்கப்படுவதில்லை. 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது 9ஆம் வசனத்துல அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் யாருன்னா கர்த்தருக்கு பயந்து, நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய வசனத்தின் மேல் மிகவும் விருப்பமாய் இருக்கிறவன் அவன் ஆஸ்வதிக்கப்படுவான். 10ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் அதைக் கண்டு, துன்மார்க்கன் எதை கண்டா, நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு உங்க கொம்பு உயர்ந்ததை அவன் கண்டு மனமடிவாகி கற்பனை கடித்துக் கொண்டு கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். அப்ப நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள ஒரு நீதிமானா இருக்கிறனா, துன்மார்க்கத்துக்குள் வழியில நடக்கிறனா, நீதிமான வழியில நடக்கிறனா பார்த்துக்கணும். துன்மார்க்குடைய ஆசை அழிந்து போகும். நீதிமான ஆசை நன்மையே அதன் கொடுக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரும் எழுந்து தேவ சமூகமே ஒப்பு கொடுப்போமா? ஏன் சொன்னா, ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாம் முடிந்து ஒரு தொடக்கத்தை வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது.